இலங்கையிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் கனடாவிலும் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட காலநிலை மாற்றத்திற்கான நிறுவனத்தின் மேலங்கி வெளியீடும் இஃப்தார் நிகழ்வும் மருதமுனை அல் மதீனா வித்தியாலயத்தின் ஆராதனை மண்டபத்தில் இடம்பெற்றது. காலநிலை மாற்றத்திற்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி சியாரத்துல் ஃபெரோஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான ஜனாப் சஃப்ராஸ் மன்சூர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்விற்கு கௌரவ அதிதியாக கல்முனை முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் சமூக சேவகருமான ஹாரிஸ் நவாஸ் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் இவ்வமைப்பின் உயர்பீட உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்த அதிதிகளினால் ICC அமைப்பின் அங்கத்தவர்களுக்கான அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டு அவர்களுக்கான மேலங்கியும் அதிதியின் கரங்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. சமூக அபிவிருத்தி என்று சொல்றது 2006ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 0.2% இலங்கை கடற்பரப்பின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு அதிகரித்தால் கடல் மட்டம் அதிகரித்தால் கடல் கொந்தளிப்பு வரும். அதுதான் இங்கே நடந்திருக்கின்ற பருவநிலை மாற்றம். நாங்கள் ஒளிவில் துறைமுகத்தை பற்றி வசைபாடிக் கொண்டிருக்கிறோம். ஒளிவில் துறைமுகத்தில் கருத்து போட்டதனால் தான் கடல் கொண்டிருக்கின்றது. நமது நாட்டில் மாத்திரமல்ல, ஆசிய நாடுகள், சர்வதேச நாடுகள் எல்லாவற்றிலும் ஏற்படுகிறது. மரங்களை பாதுகாப்பதும் மரங்களை நடுவதும் இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தான் இஸ்லாம் எப்போ சொல்லுது, நீங்களாம் போடுகிறீர்கள் இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னதாக சொல்லிவிட்டது. சுத்தம் ஈமானில் இஸ்லாமிய சொல்லியிருக்கிறது. நமக்கான நமது ஊடக மொழி TM நியூஸ்.